ஆட்டுக்கால் சூப். அந்த கோலஜன் ஃபுல்லா மேல வந்திருக்கு இல்லைங்க, அதை பாத்தீங்கன்னா அப்படியே இதுல தூக்கி வர்ற மாதிரி எடுத்திருக்கோம். மேல் இருக்கிறது எண்ணெய் இல்ல, அந்த ஆட்டுக்கால் இருக்கிற கோலஜன் கரைஞ்சி வெளியே வந்திருக்குது. இப்படி வரணும். கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேல ப்ராசஸ் பண்ணியிருக்கிறோம். மிதமான சூட்ல 120ல வச்சு கொளுத்துன்னு கொளுத்தி எடுத்திருக்கிறோம். இங்க பாருங்க, உள்ள இருக்கிறது எல்லாமே ஒரு ஆடுடைய 4 காலும், சரிங்களா, ஒரு கோட்டுடைய 4 லெக் யூஸ் பண்ணி, சரிங்களா, கோட் லெக் சூப், ஆட்டுக்கால் சூப் எடுத்திருக்கிறோம். தெளிவா பாத்துக்கங்க. எலும்பு மஜ்ஜை உள்ள இருக்கிற கோலஜன் எல்லாம் கரைஞ்சி வெளியே எடுத்திருக்குது. ஓகேங்களா. இப்போ 1 பவுனம்மாக்கு 1 எனக்கு எடுங்க. சோ முழுக்க இது தயாரிச்சது பவுனம்மாக்காக. மூட்டு வலி, வெரிகோஸ் வெயின், காலில் நரம்பு சுருள் தான் சொல்றேன், ரத்த சோகை, இதுல இருந்தெல்லாம் மீட்டு கொண்டு வருவதற்காக ரசிச்சு ருசிச்சு பொறுமையா இருக்கணும். ஓகேங்களா. சோ நம்மளுக்கானது தெளிவா பாத்துங்க. லைட்டு இல்லாமலும் காட்டுறேன். அந்த கோலஜனுடைய கலரு இது அப்படியே உள்ள சேர்ந்து அந்த மிளகா கூட்டு கோலஜன் அப்படியே சேர்ந்து வர்ற மாதிரி எடுக்கணும். சரிங்களா. இனி என்ன பண்ணணும், இன்னைக்கு நைட்டு குடிக்க ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நாளை காலை மதியம் மாலை அப்படின்னு கிட்டத்தட்ட இதில் இருக்கிறது 3 நாளைக்கு வரும். 3 days 2 members 4 goat leg சூப். ஓகேங்களா. மைண்டில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து பாருங்க, இன்னும் நிறைய வைக்கிறேன். ஆட்டுக்கால் எப்படி வாங்கணும்னு காண்பிச்சிருப்பேன். எத்தனை நாள் பதப்படுத்தி அங்கே மேலே தொங்க விட்டுருக்குறோன்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எப்படி வெட்டி என்ன மிளகாட்டி எல்லாம் தனித்தனியாக வந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக பார்க்கணும். இது ஃபைனலாக குடிக்கிற பக்குவம். முதல் முறை குடிக்கிறது ஃபைனலாக காட்டுறோம். ஓகேங்களா. ப்ராசஸ் முடிஞ்சது. இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு பேரெல்லாம் சூடுபடுத்துதல்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா.